வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் சூக்குமமாக இருந்து வழிநடத்துவராக. இந்த TVM-இல் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய சிந்தனையாக ஜூலை 1 ஊனுடம்பே ஆலயம். ஒரு சித்தர் பாடல். நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த உலகம் என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் என்றால் அது மனிதன். மனிதன் சிந்தனையாற்றலும் ஆறறிவு நிறைந்ததும் அனைத்து உயிர்களையும் இன்பமாகவும் வளமாகவும் தனதாக்கி கொள்ளக்கூடிய மனிதன் தன்னுடைய இந்த உடலை வைத்துத்தான் மற்ற இன்பங்கள் அனைத்தையுமே தூய்க்க முடியும். அந்த ஒரு பெருநோக்கில் பூமிக்கு வந்த மனிதன் தன் உடலை கெடுத்து கொண்டால் இறைநிலையை நாம் உணர முடியாது. ஒரு வாகனத்தில் எரிபொருளை நிரப்பிக்கொண்டு நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்வதற்கு அந்த வாகனத்தில் தேவையான அனைத்தையும் நாம் சரிபார்த்து சென்றால் அந்த பயணம் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். அதே வாகனத்தில் எரிபொருள் இல்லாமல் அல்லது டயர்ல காத்து இல்லாத இருந்தால் நம்மளோட அந்த பயணம் தடைபடும். அப்ப வந்த நோக்கத்தை உணர்ந்து அறநெறியில் வாழ்ந்து இறைவனோடு வாழ்வதற்கு இந்த உடலை நாம் செம்மையாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்வதற்கு தான் மகரிஷி அனைத்தையுமே கொடுத்திருக்காரு. அப்ப இந்த உடலை கொண்டுதான் நாம் அனைத்தையுமே தூய்க்க முடியும், உணர முடியும். இப்போ ஐம்புலன்கள் வழியாக ஒரு செயலை நாம் செய்தால் அதற்கு இந்த உடல் அமையணும். நாவின் சுவையை நம்ம உணரணும்னா அந்த சுவை அரும்புகள் நல்லா இருந்தாதான் அந்த சுவையை நாம் உணர முடியும். அப்போ ஒவ்வொருமே நம்ம உணர்வதற்கு தேவையான கருவிகள் அனைத்தும் இருந்து இந்த உடலை, இப்போ உடம்பு சரியில்லாதவர்கள் ஒரு உணவை ருசித்து சாப்பிட முடியுமானா கிடையாது. என்ன சொல்லுவாங்க? நாக்கு செத்து போயிடுச்சுங்க அப்படின்வாங்க. செத்து போல, அந்த நாவிற்கு சத்து குறைபாடு, உடல்நிலை சரியில்லாதனால அந்த சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளது. அப்ப இந்த உடலை எப்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும்? பிறந்தது முதல் நாம் வாழும் காலம் வரை இந்த உடலை கொண்டுதான் அனைத்து செயல்களையுமே நம்ம செய்ய முடியும். அடுத்த ஒரு உதவியை நம்ம எதிர்பார்க்க கூடாது. என்ன சொல்லுவாங்க? எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாமே, மானிதியாம் இறைவனை உன் மனதுக்கு அடியில் தேரணும். அப்ப அந்த இறைவனை நாம் உணர்வதற்குமா இந்த உடல் சரியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? தவத்துல உட்காந்து கண்களை மூடி தியானம் பண்ண சொல்லும். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா போய் இறைநிலையோடு கலக்க முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், கைகளை கோர்த்து கண்களை மூடி அமர்றோம். எனக்கு முட்டி வலி இருக்குன்னா அந்த முட்டியில மனம் போயிடுச்சுன்னா நான் தியானம் ஏற்ற முடியாது. எனக்கு இடுப்பு வலி இருக்குது, அந்த இடுப்புல என் மனசு போயிடுச்சுன்னா என்னால் அந்த தியானத்தை ஏற்ற முடியாது. அப்ப எந்த செயலை நாம் ஒருநிலைப்படுத்தி செய்வதற்கும் இந்த உடல் இன்றியமையாதது. அதான் சொல்றார் ஒரு சித்தர், உடலுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடலை யான் ஓம்புகின்றேன், உடலை முன்னம் இழுக்கென்று இருந்தேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த உடல் இருக்கிறதுனால தான் எனக்கு தியானம் வரல, எனக்கு ரொம்ப இறைநிலையை உணர்றதுக்கு இந்த உடல் தடையா இருக்கின்றாரு. உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடலுக்குள் உருபொருள் கண்டேன், உடம்பை யான் ஓம்புகின்றேன். அதே ஔவையார் சொல்லுவாருங்க, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாள் உணவை ஏறென்றால் ஏறாய், ஒரு நாளும் என்னோ அறியாய் ஈசனே. ஒருவேளை சாப்பிடாத 2 நாளும் இந்த உடல் கேட்க மாட்டேங்குது, 2 வேளை சேர்த்து சாப்பிடுறதுனால இந்த உடல் கேட்க மாட்டேங்குது. அப்போ அந்த உடலை வைத்து தான் நான் உன்னை தியானம் பண்ணி உன்னை அடைய முடியும், அந்த உடல் எனக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஞானிகளும் சித்தர்களும் சொல்றாங்க. அப்படி இருக்க சொல்லோ இந்த எளிய முறை உடற்பயிற்சி பண்ணி நம் உடலை சரியாக வைத்துன இந்த உடலுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனை உணர்வதற்கு இந்த உடல் தான் வாகனம். அதை உணர்வதற்கு மகரிஷி நமக்கு உடற்பயிற்சி கொடுத்திருக்காரு, காயகல்பம் கொடுத்திருக்காருங்க, தவம் கொடுத்திருக்காரு, அகத்தாய்வு. இது எல்லாத்தையுமே நாம் நாள்தோறும் எப்படி ஒரு பால் பாத்திரத்தை சுத்தம் பண்ணாத நம்ம பால் அதில் காய்ச்ச முடியாது, அதே மாதிரிதான் இந்த உடலை தூய்மை பண்ணாத நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்ப இந்த உடலை நாம் செம்மையாக வைத்துக் கொள்வோம். அதற்கு அனைவருமே தங்களோட உடலை பாதுகாக்கும் உடற்பயிற்சி கட்டாயம் செய்யணும் என்ற ஒரு
நோக்கோடு அனைவரும் இந்த பயிற்சியை செய்து வாழ்வில் இன்பமுற வெற்றியடைய மகிழ்ச்சியடைய குருவின் நினைவு நின்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.